ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இட்லிக்கு தோசைக்கு யாருமே பண்ணாத டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் நம்ம தக்காளி சட்னி பண்ணலாமா? இது வரைக்கும் யாரும் இது மாதிரி பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கு 5 மீடியம் சைஸ் தக்காளியை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வடை சட்டியை எடுத்துகிட்டு ஆயில் எதுவுமே போடாமல் கடுகு உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் போட்டு நல்லா பொரியிற அளவுக்கு பண்ணிக்கணும். கருக விட்றாதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம உடனே எடுத்துடணும். கருகுனா டேஸ்ட்டு மாறிடும், கசப்பாயிரும். அதனால் உடனே எடுத்துடணும். அதை எடுத்துகிட்டு தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு நம்ம அந்த தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம்ல அதெல்லாம் ஆட் பண்ணி கிண்டிகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி சட்னி யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி உங்கள் வீட்டில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். எதுவுமே தேவையில்லை, வெங்காயம் மிளகாய் எதுவுமே தேவையில்லை. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கல்லை வச்சு நல்லா பொடி பண்ணிக்கணும். ஒன்றும் பாதியமாக பண்ணுங்கள். மிக்சியில் போட்டு பண்ணால் அது இதாயிரும். அதனால் இந்த மாதிரி கல்லை வச்சு நம்ம ஒன்றும் பாதியமாக அந்த இதை பண்ணிவிட்டு அதை நுணுக்கிக்கிட்டு தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி தக்காளி வதங்குற அளவுக்கு தக்காளியை நல்லா வதக்கிட்டே வாங்க. நல்லா வெந்து வர டைமில் நம்ம அந்த பொடியை நுணுக்கி வச்சுருக்கோம்ல, அந்த கடுகு உளுந்தும் வெந்தயமும் அந்த இதை நம்ம அதில் போட்டுறணும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த பொடியை ஆட் பண்ணணும். அதுக்குள்ளே நம்ம போட்டுற வேண்டாம். நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டி இந்த அளவுக்கு நம்ம வெந்ததுக்கப்புறம் நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம இப்போ அந்த பொடியை நுணுக்கி வச்ச பொடியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் இதோட சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இட்லிக்கு தோசைக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் டேஸ்டியானதை நான் உங்களுக்கு டெய்லி செஞ்சு காட்டுறேன். தோசைக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி